ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, 10% 100% அல்ல, 10,000% நான் சொல்கிறேன். சத்தியமா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நீ மனம் மகிழும்படியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்றதை முதல்ல நீ நம்பு. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ பயப்படுற அளவுக்கோ நீ நினைக்கிற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக போயிடாது. முதல்ல பயம் கொள்வதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துடாதுன்னு நீ உறுதியாக நம்பும்போது உனக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் யோசித்து கற்பனை செஞ்சு பயந்துக்கிட்டே இருக்காத. உன் வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீணாகாது. இந்த சாயப்பா நானே உன் கூட உனக்கு நிழலாகவும் காவலனாகவும் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். யாரிடமும் இல்லாத தினமும் தைரியமும் உள்ள ஆளாக நீ மாறப்போற. என்னை சரணடைந்த நீ அவ்வளவு சுலபமாக அவமானத்தை எளிதாக ஏற்றுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அதுக்கு பல மடங்காக உனக்கு வெகுமானத்தை நான் அள்ளி கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக அவங்க கண்ணு முன்பாக சிறப்பாக வாழும்படி செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ பழகு. நான் உனக்கானதை அள்ளி கொடுப்பேன்னு என்னையே நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாள் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போகுது. இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மட்டுமே இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் கண்ணீருங்கிறது உன்னுடைய பலவீனம் அல்ல, அதுதான் உனக்கு மிகப்பெரிய சக்தி. நீ வடித்த கண்ணீருக்கான பலன் உனக்கு கிடைக்காம போகாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ என்னை தேடிதானே ஓடி வர. அதற்கு ஏற்றாற் போல உனக்கு நல்ல பலனை நான் கொடுக்குறேன். உன் மனவேதனையும் மன வருத்தமும் எனக்கு தெரியும் என் செல்லமே. இனிமே நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த சாயப்பா ஒரு முடிவு கட்டுறேன். இனிமே உன் முகத்தில் புன்னகையை தவிர நான் வேற எதையுமே பார்க்க போகிறதில்ல. உனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த சாயப்பாவை வழிபடுகிறாய். உன் உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமான அன்போட நீ என்னை வழிபடும்போது உனக்கு என்ன தேவைனாலும் அதை ஒரு தகப்பனாக இருந்து நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். தேவைக்காக மட்டுமே என்னை தேடி வராமல் இயல்பாகவே இறைபக்தியோட அன்போடு என்னை நோக்கி வந்த உனக்காக எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக யாருமில்லைன்னு மட்டும் கலங்கி நிற்காத. ஏதோ ஒரு வடிவத்தில் நான் உன் கூடவே தான் இருப்பேன் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தான் உடம்பையும் மனசையும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலை மாறும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறுவாங்க. கடைசி வரைக்கும் உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் மட்டுமே உனக்கு துணைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. எல்லா விஷயங்களையும் நடத்தியதும் நான் தான், இனி நடத்த போவதும் நான் தான். அதனால கண்டிப்பாக நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இத்தனை நாள் பொறுத்தது பொறுத்துட்ட, இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் இப்போ நீ ஒரு புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்க போகிற. இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். என்னடா இது, நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலையே, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணுமோன்னு கவலைப்படாத. நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கொஞ்சம் காலதாமதம் ஆக தான் செய்யும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உனக்காக நான் எடுத்து வச்சது உனக்கு கிடைக்காம போகாது. கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் உன் ஆசைகள் இருந்தாலும் கூட இந்த சாயப்பா நான் என் அன்பு பிள்ளையான உனக்காக அது அனைத்தையும் உன் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்னையோட உன் வேதனைகளும் சோதனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. இனிமே
நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீயும் வாழ்க்கையில உயர்ந்து புகழின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய் என் செல்லமே. காரணம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே எல்லாத்தையும் இந்த சாயப்பா சரியான நேரத்துல உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் மாறச் செய்து மறையச் செய்து நல்ல செய்திகளையும் நம்பிக்கையான செய்திகளையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். உன் மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை மட்டுமே நான் நடத்தி கொடுக்குறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ சற்றும் எதிர்பாராத நன்மையான பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில நடக்கும். உன் துன்பத்தையும் துயரத்தையும் தொடச்சு உன்னை தேடி நீ இருக்கிற திசையை நோக்கி இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். நான் விரும்பாம என்னை யாரும் தேடி வர முடியாது. கண்டிப்பா நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு மீண்டும் மீட்டெடுத்து கொடுக்குறேன். துரோகம் செய்தவங்களும் உனக்கு தீங்கு செய்தவங்களும் கெடுதல் நினைச்சவங்களும் என் கண்ணில் இருந்து தப்பிக்க முடியாது. அவர்களுடைய கர்மாக்கள் கணக்கே இல்லாம அவங்க தலைமுறையையும் சேர்த்து தண்டிக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியா இரு. தேவையில்லாம யாரையும் பழி வாங்கணும்னோ சண்டை போடணும்னோ யார் மீதும் கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் வளர்த்துக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் துன்பங்கள் நிறைய இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என் துணை உனக்கு இருக்கும்போது எவ்வளவு பெரிய துன்ப துயரங்கள் எது இருந்தாலும் அதை நான் நொறுக்கி பொசுக்கி பொடிப்பொடி ஆக்கிடுவேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் செயலையும் உன் கடமைகளையும் மட்டும் ஆர்வம் குறையாம நம்பிக்கையோட சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக உன்னை வெற்றி தேடி வரும். நோய் தீர்க்கும் வல்லமையும் உன் குடும்பத்தை காக்கும் கடமையும் மங்கள வாழ்வு தரும் மகிமையும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய கருணையும் கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இன்பங்கள் நிறைந்து கனவுகள் நிலவாகி வெற்றிகள் பல கண்டு உன் வாழ்க்கை ஜொலிக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதே இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சுட்டு இன்பங்களை நிரந்தரமாக உனக்கு கொடுக்கிறேன் என் தங்கமே. உன் பிள்ளைகளை பற்றியோ உன் குடும்பத்தை எப்படி வழிநடத்தி வாழ வைக்க போகிறோங்கிறத பற்றியோ நீ கவலைப்பட வேணாம். நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். உன் வீட்டுக்கு நானே வந்து கம்பீரமாக உட்காந்து உனக்கான மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ வழி தவறி போக இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். யாருடனும் உணர்ச்சி ரீதியாக நீ சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்கக்கிட்ட அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டும்போது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அதுலேருந்து உனக்கு மீண்டு வருவது கஷ்டமாயிடும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. மக்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உணர்வுகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்களோட கஷ்டமும் சூழ்நிலையும் அவங்களுடைய பிரச்சனைகளும் அவங்களுக்கு தான் தெரியும். என்னடா அவங்க பேசவே மாட்றாங்க, அவங்க வந்து பார்க்கவே மாட்றாங்கன்னு நீ யாரிடமும் கோபப்படவோ யார்கிட்டையும் இப்படி செய்கிறாங்களேன்னு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிஞ்சு போகிறதோ வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ கற்றுக்க வேண்டிய பாடத்தையெல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீ எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுல உறுதியாக இரு. வெளியிருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் உனக்கு மகிழ்ச்சியை தராது. நீ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செஞ்சு உன் மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எந்த விஷயத்தையும் நல்லா யோசித்து சிறப்பாக செயல்படு. எது சரியாக நடந்துச்சு, எது சரியாக நடக்கலை, எங்கே நீ பின்தங்கி நின்ன, எதை எப்படி மேம்படுத்தலாம், எதை எப்படி மாற்றலாம்னு யோசித்து காலப்போக்கில் உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஒழுக்கத்தை உயிராக நினச்சி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். நீ கவலைப்படுறதின் மூலமாக எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக போகிறதில்ல. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன்.
உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உன் மன கஷ்டத்தை மறைய செய்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். எந்த உறவும் எப்போதுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருந்துட முடியாது. கொஞ்சம் அனுசரித்து ஒத்துமையாக பகிர்ந்துக்கிட்டு சமாளிக்கும் போது தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்